தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதிமுக அப்படின்னாலே 2-3 பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இன்னொரு புறத்திலே திமுக வலிமையான ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகளும் நாம் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், திமுக தான் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளை பூராமே இப்போ இருந்தே ஸ்டாலின் அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் மிகப்பெரிய இயக்கத்தை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றளவே உள்கட்டமைப்பை மாற்றினால் போதும், நடிகர் விஜயை கூட்டணிக்கு இழுத்தால் போதும், நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற பகல் கனவு என்பது கண்டு கொண்டிருக்கிறார். அதாவது நடிகர் விஜய் வந்தால் மட்டும் அதிமுக வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்திலே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்து விஜய் உள்ளே வந்தால் கண்டிப்பாக அதிமுகவை அடித்துக் கொள்ள யாராலுமே முடியாது. அதை புரிந்து கொள்ள மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் ஒரு அதிரடியான ஒரு கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவுமே ஈரோடு கிழக்கு தொகுதி இடத்தில் நடக்கக்கூடிய இந்த சமயத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் கருத்து கணிப்பு விடப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா மக்கள் ஆய்வகம் நடத்திய கருத்து கணிப்பு 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் ஜெயிக்க போறாங்க, யார் அடுத்த முதலமைச்சராக போறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் மக்கள் ஆய்வகம் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவிற்கு 33.3% வாக்குகள் என்பது விழுமாம். அதே போல அதிமுகவிற்கு 19.4% வாக்குகள் என்பது விழும். தமிழக வெற்றி கழகத்துக்கு 18.7% வாக்குகள் என்பது விழப் போகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 11%. அதே போல பாஜகவுக்கு 3.5% வாக்குகள் தான் விழப்போகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 31.5% வாய்ப்புகள் என்பது இருக்கிறதாம். எடப்பாடி பழனிசாமிக்கு 20.2% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு 19.6% என்பது இருக்கிறது. சீமான் அவர்களுக்கு 8%, அண்ணாமலைக்கு 7.9% வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா தற்போது கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 31%, எடப்பாடி பழனிசாமிக்கு 20%. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4% பின்தள்ளி இருக்கிறார் நமது நடிகர் விஜய் அவர்கள். அவருக்கு 19% வாக்குகள் என்பது, அதாவது 19% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அப்ப அதிமுக அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கம், 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம். அந்த இயக்கத்தை புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி 4% வித்தியாசத்தில் இருக்கிறது அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க அதிமுக நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் அதிமுக சரியாகத்தான் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் சரியில்லை அப்படின்னு. அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுகவை அடித்துக் கொள்ள யாராலும் முடியாது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.